ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வெல்கம் பேக் டு தி ஷோன்னே சொல்லலாம். அந்த மாதிரி நிலமையில தான் இருக்கும். ஏன்னா அற்புதாலயம் வந்து ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இப்போ திரும்ப வந்திருக்கோம். நம்ம அற்புதாலயத்தில் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளே போனோம் அப்படின்னா சிஎன் கிராமம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சிக்கன் அரசன் கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் வந்துட்டு இப்போதைக்கு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கோயிலில் தாங்க இன்றைக்கி நான் வந்து இருக்கேன். என்ன அப்படின்னா இப்போதைக்கு அவங்க கேட்குற எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டேரெக்டாக கோயிலே வந்து கேட்போம் அப்படின்ட்டு எங்கள் டீம் வந்திருக்கு. வாங்க இன்றைக்கி அங்கே உள்ளவங்ககிட்ட பேசி என்ன ஏதுன்னு உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இப்போ அந்த கோயிலில் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட வந்து கேட்போம். வாங்க. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். அப்படிங்களா? அதாவது ஒத்தப்பனை சுடலை அப்படிங்கிறது வந்து பொதுவாக நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுற ஒரு பேராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பனைமரத்து நாங்கள் வந்து பார்க்குறப்பே தெரிஞ்சது பனைமரத்து கீழே இருக்கிறது. இங்கே எப்படியா உருவாச்சு சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம். அப்படியே உருவாச்சுன்னா இங்கே வந்து எங்கள் அப்பா கும்பிட்டு இருந்துச்சு. அதில் அப்பா கும்பிட்டுரும்போது சின்ன பீடம் மாதிரி தான் வச்சு அதை கும்பிட்டு இருந்தோம். 6 மாதத்துக்கு ஒருக்க தோட்டத்தில் மத்தியில் 6 மாதத்துக்கு ஒருக்க சேவைப்பள்ளி கொடுத்து சேவைப்பள்ளி கொடுத்து கும்பிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அது அப்பா இறந்த பிறகு நம்ம எப்படி கும்பிடன்னு இருக்கும்போது இப்படி இருந்துச்சு வைங்களேன். இது பண்ணலை. 92 பெரிய வெள்ளம் வந்திருக்கும்போது தோட்டமெல்லாம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் போய் வேலியெல்லாம் போய் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலாமல் ஆகி போச்சு. எல்லாம் கிளிமில்லி வேலியெல்லாம் நான் அடைச்சி ஒரு வாரம் கழித்து வேலியெல்லாம் அடைச்சேன். சுற்றி வேலி அடைச்சிட்டு இருக்கும்போது எதிர்த்தால என்னுடைய கால் பாதம் வந்து அவர்கிட்ட கையில் அருவா இருக்க தைக்கல. வேலி அடைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய கால் பாதம் வந்து அது மேலே கல் நினச்சி மேலே வச்சு அதை வெட்டிக்கிட்டு இருந்தேன். வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கல் தனியாக ஆடிச்சு. தண்ணி ஆடணுன்னா பெரிய கல் ஆடுது, என்னடா கல் ஆடுது அப்படின்ட்டு அது சரியாக செட்டப் பண்ணலாம். ரெண்டாவது கால் உதற ஆரம்பிச்சிச்சு. கால் உதற ஆகும்போது உடம்பெல்லாம் எனக்கு வர ஆரம்பிட்டு கொஞ்சம் பதட்டம் வந்துட்டு, என்ன கால் இப்படி வருது அப்படின்ட்டு அருவாளை கீழே வச்சுட்டு பார்த்தா கல்லை ஆட்டி வெளியே எடுப்பேன்னு பார்த்தா அப்பா கும்பிட்டது. எங்கள் அப்பா கும்பிட்டதில்ல அப்படின்ன உடனே அந்த கல் பக்கத்துலேயே ஏத்தால பக்கத்தில் பணம் இருந்துச்சு. பணக்கட்டே வச்சுட்டேன். பணக்கட்டை வச்ச உடனே அது ஏத்தால பெருமாள் பக்கம் பார்வை தான் என்னோடய கை வந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு வருஷமாக அதை கும்பிடலை. அப்படி இருக்கட்டுமே அப்படின்ட்டு கிட்ட நாங்கள் போகவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அது ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே உடம்பு வீட்டில் எல்லாத்துக்கும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு, இது நம்ம எதுக்கு எடுத்து நம்ம கும்பிடணும், அப்பா கும்பிட்டதோட இருக்கட்டும். அப்போ நான் வந்து அப்பா வச்ச விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கிட்ட போக வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி இருந்தேன். வீட்டில் எல்லாத்துக்கும் நான் வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கும் உடம்பு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு, சேட்டை பண்ண ஊசி மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது வந்து சரியாக வரல. மாறி ஊசி மருந்தெல்லாம் சாப்பிட்டு சரி வரல. என்னென்னு பார்க்கும்போது அப்படின்னு சரி வரலையே என்ன அப்படிங்கும்போது ஒரு நாள் நம்ம வீட்டில் மனைவிக்கு வந்து பேச்சிம வரும். பேச்சிம வந்து வீட்டில் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டான். அவள் தான் சொன்னா, அப்போ நீ எடுத்த வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு, இப்போ 3 மாதமாக அவர் எந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு, சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவள் தான் நம்ம வீட்டில் கொடைக்கிட்டு இருக்காரு, எடுத்து வச்சு கும்பிடுப்பாதுன்னா. அப்பவும் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நம்ம எடுத்து கும்பிட முடியாது, நம்ம விநாயகர் வச்சு கும்பிட்டுருக்கோம், அதை நம்ம செஞ்சோம்னா அது எனக்கு சரி வராமான்னு சொன்னேன். சரி வரலைன்னா குடும்பத்தை விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி ஆகிட்டு பயம் வந்துட்டு எனக்கு. நம்ம மனைவி பிள்ளைகள் சேட்டை பண்ணிவிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அதை நம்ம வீட்டு பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு அதை எடுத்து ஒரு நாள் செய்யும்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க. மக்கா பையங்க அக்கா பிள்ளைலாம் வந்துட்டாங்க. அதை தூக்கிட்டு வந்து எங்கள் ஏற்ற பையெல்லாம் வச்சுருமிட்டு அங்கேருந்து எல்லோரும் தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்துருக்கும்போது அதை கையில் இருக்குது. அப்போ இன்னொருத்தன் சாமியாடி சொன்னால், நம்ம வந்திருக்க பையங்களை ஒருத்தன், இதை பெருமாள் பக்கம் இங்கே ஏற்றால அங்கமாக்க மேக்கமாக தான் இருக்கட்டும் பெருமாள் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அங்கமாக வைக்கப்படாது, தெரு இருக்குது, ஒரே தெரு, சுடலை அங்கமாக வைக்கப்படாது யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த டைம் பார்க்க நம்ம வீட்டில் மனைவிக்கு பேச்சும் வந்துட்டான். வந்துட்டு அப்போ அங்கமாக வைக்கப்படாப்போ கிழக்க பார்த்து வைங்க அப்படின்னு கிழக்க பார்த்து இதை கொண்டு வச்சிட்டோம். அன்றைக்கு வச்சது தான் கிழக்க பார்த்து இருந்து இங்கே பூரா அவத்தி, நம்ம உட்காந்துருக்க இடத்துலலாம் ஃபுல்லாக அவத்தி தான், பூரா அவத்தி தான். இங்கே இருக்க ஃபுல்லாகவே அவுத்தி மரமாக தான் இருந்துச்சு, வாழையே கிடையாது. அவர் நம்ம சாமி கும்பிட்னா கூட 2 அடி 3 அடி ஒதுக்கிட்டு தான், எல்லாம் ஒதுக்கிட்டு தான் அன்றைக்கி ஒதுக்கி தான் அன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டோம். அன்றைக்கி வச்சு கும்பிட்டுருந்தோம். மறு மாதம் எனக்கு சக்கரமலை வைக்கணும்னு சொல்லிட்டாப்புல. அன்றைக்கி ஆடி அடுத்தது சக்கரமலை வச்சுருப்பான்ட்டாப்புல. அன்றைக்கி அவளுக்கு பிடிச்சி கும்பிட்டோம். செவ்வாய் வந்துச்சு. செவ்வாய் வரும்போது பின்னாடி வச்சு தான் சக்கரப்பொங்கல் வச்சோம். ஆனால் முன்னே இடம் இல்லை, பூரா அவத்தி மரம். அன்றைக்கி என்ன சொல்லிட்டான்னா, நீ 10 அடி ஒதுக்கிருப்பான்ட்டான். எனக்கு பின்னால் சக்கரப்பொங்கல் வைக்கப்பட்டதை முன்னே வைக்கிறோம், இடம் இல்லாமல் அன்றைக்கி முன்னே வச்சு கும்பிட்டு தாங்க பணம் உடைச்சி.
சரி சரி. அது மறு மாதம் வர்றதுக்குள்ளே ஏத்தால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொஞ்சமாக ஒதுக்கணும். அதுக்கு பிறகு கும்பிட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் வளர்ச்சி உண்டாச்சு. அதாவது இங்கே வச்சது சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுத்தினார், நாங்கள் கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படிங்கிறது சரி. கும்பிட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு? ஒரு இது எனக்கு இதெல்லாம் வந்து நல்லது நடந்திருக்கு, இவரை வணங்குறதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா? பண்ணுறேன். அதுக்கப்புறம் கும்பிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வெள்ளம் வந்து இல்லை. ஆமாம். இப்போ பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஆமாம், இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்துச்சு. ஆமாம், அது வந்து தோட்டத்துக்கு வெளியே கேட்டு வரைக்கும் வந்துட்டு நல்ல பெரிய போட மாதிரி கெட்டு கும்பிட்டு தான் வளர்ந்து கரைஞ்சிட்டாரு. ஓ சரி சரி. ஃபுல்லாக கரைஞ்சி கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்த உடனே நல்லா விழுந்துட்டு நினைச்சி அப்படின்ட்டு உள்ள வந்து பையன் நம்ம கூட அவங்க கூட அந்த எல்லோரும் வந்து நிற்கும் போது கீழே விழுந்துட்டார். அவர் மண்ணில் கரைஞ்சி பையன் வந்து அழுதான். ஒருத்தனோட உயிர் போன மாதிரியும் அழ ஆரம்பிச்சிட்டான். பெரியவன் அவனுக்கு தான் சாமி வரும் ஒரு சொல்ல வருவார். ஒருத்தனோட உயிர் போன மாதிரி கதறி அழுதான். அது வந்து அவன் அழுத அன்றைக்கி வடித்த கண்ணீர் வந்து தான் இன்றைக்கி இந்த வளர்ச்சி. அவன் வடித்த கண்ணீர் தான் இன்றைக்கி இந்த அவருடைய வளர்ச்சியில் நான் நினச்சேன். அவன் வடித்த கண்ணீர் வெள்ளத்தை நீரோட பேர் நினச்சேன். அவர் ஏந்தினது வந்து இப்போ தான் எனக்கு தெரியும். கண்ணீர் தண்ணீரில் போல அவர் கண்ணீர் நீந்து ஏந்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி. அவன் வடித்த கண்ணீர் தான் இன்றைக்கி இந்த காரணம். குடும்பம் மட்டும் வளராமல் அவர் கோவிலும் சேர்ந்தே வளர்ந்துருக்கு அப்படிங்கிற. நம்ம குடும்பம் வளர்ந்து வந்த மக்கள் அதுக்கு பிறகு அவர் நம்ம திருப்பி எடுத்து கஷ்டப்பட்டு அவர் நல்லா வச்சுக்கிட்டார். வந்தவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. அதாவது இப்போ பொதுவாக நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த கோயிலுக்கு வந்து அவங்க நினச்சது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு இங்கே வந்தனால இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி. இப்போ இடையில ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனையில் வந்து சாமிகிட்ட வந்து கேட்டாப்புல அவங்க வந்து எப்போ எனக்கு ஒரு 15 விளக்கு போடு, அவங்க முன்னாடி உங்கள் கொண்டு பிரச்சனை சேர்த்து வச்சுருன்னு சொன்னாப்புல. சரின்ட்டு 15 விளக்கு போட முடியாது. 3 விளக்கு போட்ட உடனே அவங்க பிரச்சனை அவங்களுக்கு முடிஞ்சிட்டு. 3 விளக்கு போட்ட உடனே அவங்க பிரச்சனை முடிஞ்சிட்டு நல்லபடியா நீங்கள் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை வரம் கேட்டுட்டு போய் கனியெல்லாம் கொடுத்துருக்கு. குழந்தை உண்டாய் அவங்க நல்லா இருக்காங்க. இப்போ சமூகத்தில் நம்ம கோயிலுக்கு வந்து 2-3 பேர் குழந்தை வரம் கொடுத்து அவங்க இப்போ இந்த கொடைக்கு நல்லா செய்தாங்க அந்த கலைக்கு. அதாவது இப்போ ஒவ்வொரு கோயில், இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க அந்த கோயிலுக்குன்னு அந்த கோயிலில் வேணால் எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில கோயில்களுக்கு போனால் இப்போ திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க செல்வாக்கு பெருகணும் அப்படிங்கிற மாதிரி போய் கும்பிடுவாங்க. இப்போ அம்மன் கும்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு பிள்ளை வரம் மட்டும் வேணும் அப்படின்ட்டு ஒரு சில கோயில் அதுகளுக்குன்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கோயிலில் என்ன சிறப்பு இருக்குது எப்போவுமே? இது வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம கோயிலில் வந்து நீங்கள் கேட்குறது நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? என்ன கேட்டாலும் வரத்தை கொடுத்துடுவார். ஓ சரி சரி. என்ன அவங்க ஒரே மனசை வரவங்களை கேட்ட திறந்து காலத்துக்கு வச்சேன்னா ஒரே மனசாக வந்துட்டாங்கன்னா அவங்கள அதை முடிச்சு கொடுத்துருவாரு. இரு மனசாக வரவங்களுக்கு அது வெற்றி கிடையாது. அதாவது நம்பணும், இது எனக்கு நடக்கும், நான் வணங்கினா அப்படின்னு நம்பினா நம்ம கட்டாயமாக நடக்கும். வச்சுன்னா ஒரே மனசாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி தான். அதே மாதிரி ஈரச்செயலோட பெண்கள் கும்பிட்டு போனாங்க எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இருக்காங்க. சரி சரி. ஈரச்செயலோட கும்பிட்டு போனால் அவங்க என்ன வேண்டுது அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க. பக்கத்து வீட்டு தெருவுக்குள்ளே நிறைய பேர் கும்பிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாம் நல்லா நடந்திருக்கு. நிறைய பேர் கீழே விழுந்து ஆக்சிடென்ட்டில் நிறைய பேர் ஆஸ்பத்திரி செலவாகி ஏகப்பட்டவர் போய் அவங்க இன்றைக்கி பொருள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எத்தனையோ இடத்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு அங்கே பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்காங்க இன்றைக்கி. அதாவது ஈரச்சேலை அப்படின்னா அவங்க வந்து இப்போ இந்த கேரளாலலாம் பண்ணுவாங்க. அது வந்து கோயிலில் வந்து குளிச்சுட்டு தான் அந்த கோயிலை சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது எதுக்கு செய்கிறாங்க? ஈர சிலையில் சுற்றுறது, இங்கே வந்து சுற்றி கும்பிட்டு போகிறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப அவரை முக்கியமாக பார்ப்பார். பெண்கள் ஈரச்சலையோட கும்பிட்டு போகிறது வந்து அவருக்கு பேச்சு மனுக்கும் ரொம்ப பெண்கள் பிடிச்சது இல்லை. ஆமாம், பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பேச்சுமேன். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து சதகிரி போகிறேன்னு வைங்களேன். சதகிரி போகிறோம்னா நான் வந்து போயிட்டு வரலாம், திருமலை போயிட்டு வரலாம். என்னோட மனைவி கும்பிடுறதுக்கும் நான் கும்பிட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. கட்டாயமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து அவங்க தான் அந்த ஒரு பவர்னு சொல்லலாம். பெண்கள் தான் அதிக பவர். நம்ம தான் ஆம்பளோட கம்மி தான். ஆமாம், நம்ம வந்து 48 நாள் மாலை போட்டது சரி, பெண்கள் ஒரே நாள் மாலை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது போதும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சுற்றி கும்பிட்டு போகிறாங்களோ அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்காரு. நல்லா நடந்துகிட்டு இருக்குது. இப்போவும் கூட நிறைய பேருக்கு நல்ல வடை பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. நல்லா நடந்துகிட்டு இருக்குது.
அதாவது இப்போ இங்கே கும்பிட வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி தினங்களில் வரணும், அந்த பூஜை நடக்கிற தினம்லாம் எந்த மாதிரி தினங்களில் வரணும், இல்லை இது முக்கியமான ஏதோ ஒரு முக்கியமான நாளில் வந்துட்டு இந்த மாதிரி நாட்களில் வந்தால் அங்கே சிறப்பாக பூஜை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதுவும் தினங்கள் இருக்குதா? மாதம் கடைசி வெள்ளி ஆ கடைசி வெள்ளிக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அவர் வெற்றியை கொடுக்காரு. ஓ சரி சரி. கடைசி வெள்ளிக்கு அவர் அந்த என்ன நினச்சி வேண்டிட்டு போகிறாங்களோ இவர் நம்ம பையன் அருள்வாக்கு கொடுத்து என்ன நடந்ததோ அருள்வாக்கு கொடுத்து செய்து நல்ல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கி. இப்போ அவங்க இப்போ வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு போவாங்க, விளக்கு போட்டு போகிறாங்க. ஆமாம், சில முக்கியமாக அவர் கேட்குறது வந்து விளக்கு, அவர் குடிச்சு ஜோதி விளக்கு தான். பெருசாக கேட்க மாட்டார். எனக்கு நீ விளக்க போட்டு போ, விளக்கு நீ போட போட நான் நல்லபடியாக வச்சுக்கிடுவேன், அதுக்கு பிறகு நான் என்ன கேட்பேனோ கேட்பேன் கேட்டுட்டு இருக்காரு. சுடலனாலே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கதை வந்து அவர் ஜோதியிலிருந்து வந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறது தான். ஆமாம், அதனால் விளக்கு தான் கேட்பாரு. எனக்கு நீ விளக்கு போட்டு கும்பிட்டு போ, நான் மேலும் நான் படிப்படியாக தூக்கி விட்டுருவேன் என்ன, அது தான் அவர் சொல்லுவார். விளக்கு போட்ட எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் கேட்கக்கூடியதை அவர் கேட்பார். ஆமாம், வெற்றி ஆகிட்டு அவங்களுக்கும் அவங்கள சார் அவங்களும் செய்தாங்க, நல்லது நடக்கு. சரி சரி சரி. அதேமாரி நிறைய பேர் நாங்கள் வர்றப்போ கேள்விப்பட்டிருந்தோம், இங்கே வந்து சொல்லை ஆகட்டும் முண்டன் ஆகட்டும் 2 பேருமே வணங்குறதுக்கு நாகராஜர் வருவாங்க அப்படின்னு, அந்த பாம்பு ரூபத்தில் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மைதானா? உண்மைதான். நாகராஜா ஒரு புதல் ஒன்று கிடக்கு. ஓ சரி. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. யாரும் பயப்பட மாட்டாங்க. அது பந்தவளை கண்டு என் பையன் நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு விளக்கு போட வருவாங்க. அது அப்படி பார்த்துட்டுனா கூட இவங்க பயப்பட மாட்டாங்க, அது பாட்டு வரமான்னு போயிடும். எப்படின்னு கேட்டேன், நான் வந்து எப்படின்னு கேட்டேன்னா பார்த்தது எப்படின்னு கேட்டேன்னா, நம்ம பக்கத்தில் அவர்கிட்ட பக்கத்தில் இன்றைக்கும் அவர் வந்து ஒரு நாள் படம் எடுத்து நல்லா அவங்க எடுத்து சீரியா ஒரு நாள் ஆடி என் கண்ணால் தான் பார்த்தேன். அந்த ஆறுன இடத்துல பக்கத்தில் இன்றைக்கி விளக்கு நான் போட்ட கற்களை விளக்கு போட்டோம்னா அவர் உத்தரவு கொடுப்பாரு. ஓ சரி சரி. ஆமாம், விளக்கு போட்ட படம் உத்தரவு கொடுப்பாரு. அதுவும் விளக்கு தான். அந்த இங்கே வந்து எப்போவுமே மற்ற கோயில்களை தாண்டி இந்த கோயிலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு விளக்கு தான் போடணும். ஆமாம், அவங்களோட அதுப்புனா தான் அவங்களுக்கான அடுத்த வேண்டுதல்கள் எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க. அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் சில கோயிலில் வந்து நான் அதிகபட்சம் கேள்விப்பட்ட சுடலை கோயில் எப்படின்னா, ஒரு சில கோயில் தான் ஒரு வருஷம் கொடுக்குற கொடைகளாக இருக்கும். இப்போ சில கோயில்களில் வந்துட்டு இப்போ 5 வருஷம் ஆகட்டும், நாங்கள் ஒரு திருப்பு கேட்ட கோயில்கள்லாம் 50 வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சு கொடைகள்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நம்ம கோயிலில் வந்து எந்தெந்த இது மாதிரிலாம் கொடை கொடுப்பீங்க, எந்த மாதத்தில் வரும் கொடை? ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு வருஷம் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல செவ்வாய்க்கிழமை தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஊர் வடக்கு விஜயநகரம் ஒத்தப்போன அந்த சுடலை கோயிலேருந்து முதல் செவ்வாய் கும்பிட்டு தான் அவரே மாற்றிட்டார். எப்போ செவ்வாய்க்கிழமை கும்பிடக்கூடாது. அது வந்து இப்போ ஒரு 2 வருஷம் ஆகிட்டு. வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுன்ட்டார். 2 வருஷமாக வெள்ளிக்கிழமை தான் கும்பிட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி அவருக்கு சக்கரை வச்சு கும்பிட்டுருக்கோம். இப்போ வந்த வார வெள்ளி கொடை. ஓ ஆமாம், வர்ற வெள்ளி வந்து ஆடி கடைசி வெள்ளி தான் நீங்கள் சொன்ன தினம் வெள்ளி கொடை. ஆடி கடைசி வெள்ளி எல்லாருடைய உழைப்பும் பையங்களுடைய மகனுடைய அவங்களுடைய 10 பையங்க இருக்காங்க. அவங்களோட உழைப்பெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களும் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. பையங்க எல்லாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கூட இருந்து நல்லா இருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோ நல்லா இருக்காங்க. அவரோட உழைச்சி இன்றைக்கி கடைசி வெள்ளி கொடை வருது. கிடாலாம் பிடிச்சிருக்காங்க. எல்லா மக்களும் வருவாங்க. ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கோம். மேலே காலம் கனியாலாம் வச்சு சிறப்பாக வச்சு கும்பிடணும்னு வச்சுருக்கோம். கட்டாயமாக. அதாவது பொதுவாகவே நிறைய ஊர்களில் வந்துட்டு கோயில் கொடை அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊரே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கொடையாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம இப்போதைக்குள்ள நிலைமைகளில் வந்துட்டு ஒரு குடும்பமாக வச்சு ஆரம்பித்து இப்போ நிறைய ஊர் மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும் நம்ம. வெற்றி, ஆமாம், கண்டிப்பாக உண்மை அதுதான். ஏன்னா ஒரு குடும்பமாக ஆரம்பித்த ஒரு கோவிலை வந்து ஒரு ஊராக வந்து கும்பிட ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாருக்கும் கேட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அருளை கொடுத்துருக்காரு. ஆமாம், கேட்டவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அந்த அருளை அவர் கொடுக்காரு. மேலும் வரும். அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. ஆமாம், பெரிய வெற்றி அவர் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க கொடுத்துட்ருக்காரு. 8 மணி 9 மணி பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு விளக்கு போட்டு கும்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அதாவது ஒரு சில இடங்களில் பயங்கிற ஒன்று வந்து இருக்காது. ஆனால் வந்து இங்கே வர்றப்போ ஒரு பெண்கள் ஆகட்டும் நைட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே வர்றப்போ இங்கே ஆள் இல்லை அப்படின்னா சுற்றி மரங்கள் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் பயம் இல்லாமல் பெண்கள் எல்லாமே வராங்களா சாமி கும்பிட்றதுக்கு? பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே அதிகபட்ச இடத்துல அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஒரு சுடலை கோயில் அப்படிங்கிறப்போ உள்ளே போகிறப்போ அந்த பயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீறி இப்போ வர ஆரம்பிக்கிறாங்களா? வராங்க.
சில பெண்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க, சில பதட்டம் இருக்கும்ல, கொஞ்சம் சுடனாலே கொஞ்சம் பதட்டம் இருக்கும். இருந்தாலும் நம்ம இவர்கிட்ட வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரிக்கு ஓ சரி சரி. ரொம்ப பயம் காட்ட மாட்டார். அவங்களுக்கு ரொம்ப பையங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பயம் காட்ட மாட்டார். அவர் பிடிச்சிட்டாலே அவர் வந்து அவரே அணைச்சி கையில் வச்சுக்கிடுவார். சந்தோஷமாக வந்து கும்பிட்டு போகிறாங்க எல்லாம். ரொம்ப முடியாதனாலும் பெண்கள் போயிட மாட்டாங்க. இப்போ எங்கள் குடும்பமெல்லாம் வந்து கும்பிட்டு போகிறாங்க. கற்கல்ல 8 மேலே 9 மேலே பல கும்பிட்டு போகிறாங்க. எந்த பயமும் இல்லை. அது அப்படி சுடலை கிடையாது. ஓ சரி. ஆமாம் ஆமாம். சேட்டை பண்ணுனா அப்படி தப்பிக்க வழி கிடையாது. இது வரைக்கும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சேட்டை பண்ணாங்க அவர் பூசை கொடுத்துருக்காரு, நடந்திருக்கு. கட்டாயமா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுவாகவே எல்லா கோயில்களிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆமாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு நல்லதுன்னு ஒரு நடக்குது அப்படிங்கிறத தாண்டி அங்கே கெட்டது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பதில்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். அம்மா அவர் அது மாதிரி அவர் வந்து வந்தவங்களுக்கு என் பையனுக்கு வந்து அவன் அடித்த கண்ணீருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அன்பை காமிச்சார் பையனுக்கு. ஆமாம். அவன் அடித்த கண்ணீருக்கு அன்பை நல்ல அவரோட அன்பை கொடுத்தாரு, அன்பாக காட்டினார். அதுக்கு பிறகு எங்கள் கோயில் வந்து வளர்ச்சி உண்டாச்சு. பையங்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு பண்ணியிருக்காரு. இன்னும் மேலும் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் என்னோடய வேண்டுதல். அதாவது இப்போ பொதுவாகவே வந்து நிறைய கோயில்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல எதிர்பார்க்கக்கூடியது வந்து எனக்கு அருள்வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து எல்லா கோயில்லையுமே எதிர்பார்ப்பாங்க. அது அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. கோயில் உள்ள நம்ம உள்ள நுழைஞ்சிட்டாலே அவர்கிட்ட வந்து உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருள் தான் எனக்கு வேணும் அப்படி தான் கேட்கணும். எனக்கு அதை கூட அருளும் வந்து அன்புக்கு அவரோட அன்பு நம்ம கிடைச்சிட்டாலே போதும். அந்த அருளுக்கான வாக்குறுதியை வந்து என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தான். கோயிலில் போனாலும் அவருக்கு நம்ம கையில் நம்ம தலை குனிஞ்சு கேட்கணும். உன்னோட அன்பு எனக்கு வேணியா, உன்னோட அருள் எனக்கு வேணியான்னு கேட்கணும். மற்றபடி வந்து அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமாம். அவர் நம்ம படைச்சது அவர் தானே. அவர் நம்ம உடம்பே அவர் கொடுத்த உடம்பு தானே. ஆமாம். உடம்புல ஓட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவர் கொடுத்தது தான். அது எல்லாமே அவருக்கு தெரியும். எந்த கோயிலுக்கு போனாலும் உன்னோட அன்பும் உன்னோட அருள் தான் எனக்கு வேணும்னு கேட்கணும். மற்றபடி எல்லாம் தெரியும் அவருக்கு. அன்பு தானே வேணும், அவரோட அன்பும் அருளும் நமக்கு தேணும். மற்ற எதுவுமே அவருக்கு எல்லாமே தெரியும். உள்ளே போன வேண்டிய நமக்கு எல்லாமே எனக்கு கூட அதை கூட இது ஒன்று கேட்டால் அது கிடைக்காத ஒன்று தான். ரொம்ப கஷ்டம். சரி, ஓகேங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை இவ்வளோ நேரம் எங்கள் கூட செலவழிச்சதுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் கோயில் கொடைகளுக்கு வந்து இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களாகட்டும் நிறைய பேர் கட்டாயமாக வருவாங்க. கோயில்கள் இன்னும் மேலே மேலே நம்ம வளரணும், இந்த கோயிலும் வளரணும், வெற்றி ஆகணுங்கிற ஒரு விஷயத்த கட்டாயமாக மயூரிட்டியிலேருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கட்டாயமாக வளமுடன் பல்லாண்டு வாழ்க. இன்னும் இந்த மயூரிட்டி வளரணும், வளர்ச்சி உண்டாகணும். பல்லாண்டு வாழ்க. நன்றிங்க. அதாவது இவ்வளோ நேரம் நமக்கு வந்து ரொம்பவே அழகாக அவங்களோட கோயிலை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இன்னும் அந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இன்னும் கேட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க கோயிலில் வந்து வர்ற கடைசி வழியை வந்து கோயில் கொடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட ஆதரவும் வந்து கட்டாயமாக தேவை அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் மேலும் அந்த கோயில் வளரணும். அது மட்டும் இல்லை நீங்கள் வேண்டின ஒரு சில விஷயங்கள் கட்டாயமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாருமே கட்டாயமாக அந்த கோயிலுக்கு வாங்க. இப்போ அந்த கோயில் அவங்க நிர்வாகி இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தவங்களோட பையனை வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் கேட்போம் வாங்க. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெற்றிவேல். ஓகே. அதாவது இப்போ நேரம் அப்பா வந்து கோயில் கதை எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து நிறைய மர்மமான விஷயங்களும் நடந்துச்சு, வினோதமான விஷயங்களும் நடந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்னவா இருந்துச்சு சொல்லுங்கள். கோயிலில் ஒரு மட்டும் கீழே அந்த சைடில் பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பாம்பு வந்து நின்று கீழே படம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஓ சரி சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து கடைசியில் இங்கே வந்துட்டு பாம்பு இங்கே வந்து விளக்கு போடும் போது அந்த சைடு ஃபுல்லாமே தெரியும் பாம்பு. 2-3 மட்டும் நானே பார்த்து எனக்கே ஒரு பயம் வந்துட்டு ஒரு செகண்டில். அது நார்மலாகவே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிட்டு அதுக்கப்புறம் முதல்ல கடா சைவ கடை போகுது, அங்கே சைவமாக தான் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓ சரி சரி. அதுக்கப்புறம் அசைவமாக மாறி முதல்ல அங்கே தான் எல்லாமே போட்டு கொண்டு வந்தோம். எங்கள் அங்கே அது முண்டன்கிட்ட சாமிக்கிட்ட இருந்தால் முதல்ல போட்டு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்துட்டு இப்போ இந்த மட்டும் கொடைக்கு இங்கே தான் மேலே ஏறி நின்று சாமி கேட்டிருக்கு, ராய் கொடுக்க போகிறோம். இந்த மட்டும் கட்டாயமாகவே இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு நீங்கள் கண்கூட பார்த்த ஒரு விஷயம்? எனக்கு இந்த விஷயம் வந்து இங்கே நடந்தது வந்து நான் ஒரு நெகிழ்வு எடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு இது சந்தோஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு இந்த கோயிலில். நாங்கள் அந்த மாதிரியான எதுவும் விஷயங்கள் எதுவும் இருக்குதா? எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு.
ஆனால் எனக்கு என்னோட வந்த பக்தர்களுக்கு நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட யாரும் ஷேர் பண்ணியிருக்காங்களா? எனக்கு இங்கே வந்து உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு நான் எதிர்பாராமல் வந்தேன், ஆனால் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எதுவும் விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கும்பிட்டவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, குழந்தை கிடச்சிருக்கு. மாதிரி வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு தொழில் மாற்றம் ரொம்ப நம்பி வந்தவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஓ சரி 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 ஓகே. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வந்து அருள்வாக்கு கிடைக்குமா? எங்கள் குழு கோவிலுக்கு சென்றதும் அருள்வாக்கு கொடுக்கும் நிலையில்தான் இருந்திருந்தார். எங்களுக்கு அருள்வாக்கு கிடைக்குமா என்று கேட்ட அடுத்த நொடியே அவர் சாமியாடி அருள்வாக்கு வழங்கினார். இந்த தருணம் எங்கள் குழுவிற்கு கிடைத்த ஒரு வரம் எனவே நாங்கள் கருதுகிறோம். எங்களுக்கு இன்னைக்கு வந்து அருள்வாக்கு கிடைக்குமா? எல்லா பிள்ளையும் நல்லபடியாக வாழ வைப்பேன். கவலைப்படாத, என் வாசலுக்கு வந்துட்டல நான் பார்த்துக்கிடுவேன், சரிதானா? பேரும் புகழையும் நான் தாரேன். அதாவது இது வரைக்கும் வந்து நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு சொன்னேன். அது உங்களுக்கு தெரியாத விஷயமா கூட இருந்திருக்கலாம். இன்னும் உங்களுக்கு தெரிய வேண்டிய கோயில்கள் எது கேட்டாலும் நாங்கள் எடுத்து கொண்டு வந்து கட்டாயமாக காட்டுறோம். கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து உங்ககிட்ட ஊர் பொதுமக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் உலக மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை உங்களுக்கு இப்போ நாங்கள் காட்டுறோங்க. வணக்கம், சொல்லுங்கள். நம்ம இந்த வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில் கூட ஓகே 13ஆம் தேதி எல்லா மக்களும் வரணும். ஐயாவுடைய அருள் கண்டிப்பாக பெறணும். கட்டாயமாக எல்லாருமே வருவாங்க. ஸோ இன்னும் மேலும் நாங்கள் அடுத்த திரும்ப வர்றப்போ இது வந்து இப்போ சின்னதாக இருக்கிறது ஒரு பெரிய கட்டிடமாக கோயிலாக இருக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்டு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கேட்குறவங்களுக்கு கிடைக்கிறத தாண்டி வந்து அவருக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கணும். கண்டிப்பாக நடக்கும், எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கட்டாயமான இவ்வளோ நேரம் எங்களுக்கு கூட அந்த கோயிலை பற்றின எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.